அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் பொருளாதார தடுப்பு பிரிவு காவல்துறை சார்பில் இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவுக்கு எதிராக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் பொருளாதார தடுப்பு பிரிவு காவல்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 145 முதலீட்டாளர்களிடம் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ், குணசீலன், சாலமன், மோகன்தாஸ், மகிமைநாதன், தேவ சேனாபதி, சுதீர் சங்கர் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் சாலமன், மோகன்தாஸ் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் மற்றவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை, நிதி நிறுவனம் மற்றும் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டி குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் மொத்தம் 1173 பேர் முதலீடு இந்த நிறுவனத்தில் செய்திருந்ததாகவும், முதலீடு செய்து அந்த முதிர்வு காலம் முடிவடைந்த பிறகும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து 37 கோடி ரூபாய் வழங்காமல் உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த மோசடி தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும், விசாரணை முழுமையாக முடிவடையவில்லை என்றும், விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை முழுமையாக நிறைவடைந்த பிறகு கூடுதல் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.